ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி, தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கைதியின் டேலண்ட்டு, ஒரு கைதியோட டேலண்ட்டை பற்றி இந்த கதையில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜெயிலில் இருக்கார், குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கார் அவர். அப்போது அங்கே அவர்கிட்ட ஒய்ஃபு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஏங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நானும் நம்ம 2 குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ நீங்கள் எப்போ வர்றீங்க? அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிலத்தை நான் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன காய் செடி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கேட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. இந்த லெட்டரை பார்த்த உடனே கணவர் அடுத்த நாள் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. நான் மேக்ஸிமம் 3 months ஆர் 2 monthsக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவேன். அது வரைக்கும் ப்ளீஸ் நீ அந்த நிலத்தை டச்சே பண்ணாத. பிகாஸ் அங்கே தான் நான் திருடின எல்லா நகை பணம் எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். நீ அதை ஒன்றுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டுடுறாரு. மனைவி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் எழுதினா 2 நாளுக்குள்ளே அவ்வளோ போலீஸ் ஒரு படை வீட்டுக்கு வருது. நிறைய ஆளுங்களோட அந்த பின்னாடி இருக்கிற நிலத்தை எல்லாம் தோண்டி போட்டுட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. போலீஸ் எல்லாவரையும் பயங்கர டென்ஷனோட ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. ஒய்ஃப் எவ்வளோ கேட்டுட்டும் அவங்கக்கிட்ட எதுவுமே அவங்க பேசலை. அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸோ அடுத்த நாள் ஒய்ஃப் ஸ்டேஷனில் போய் கணவரை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு எங்கள் இந்த மாதிரி தானே உங்களுக்கு நான் லெட்டர் எழுதினேன், அந்த இடத்த நான் யூஸ் பண்ணட்டுமா சொல்லிவிட்டு அடுத்த நாளே போலீஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவர் சிரிச்சிட்டே சொன்னாராம், இதை எதிர்பார்த்து தான் நானும் உனக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த நிலத்தில் நான் திருடின நகை பணம் எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும். போலீஸ் படித்து பார்த்துட்டு தான் உனக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காரணம் அவங்க படித்த உடனே இப்போ அந்த நிலத்தை பயிர் செய்கிற பக்குவத்துக்கு உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நீ ஈஸியாக அதில் செடியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நான் வர வரைக்கும் நீ அந்த செடியில் அந்த நிலத்தில் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு தேவையான காய்கறிகள் எல்லாம் பயிர் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாராமா. இதை கேட்ட மனைவிக்கு பயங்கர ஒரு பெருமையும் சந்தோஷமும் இருந்துச்சு. அவங்க போய் அதே மாதிரி அந்த நிலத்தில் செடியெல்லாம் வச்சு கணவர் வர வரைக்கும் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் 3 months செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலில் இருந்தவர், கைதின்னு சொல்லி ஜெயிலில் வச்சுருந்தவரை விடுதலை பண்ணி இப்போ அவங்க குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.